நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா அடுத்த நொடியே அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைதான் தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் 2026 சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து களப்பணியில் ஈடுபட தீவிரம் காட்டி வருகிறார். இதற்கிடையில் தாவேகாவில் ஏராளமான இளைஞர்கள், பெண்கள் என பலரும் இணைந்து வருகின்றனர். குறிப்பாக மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த பல முக்கிய நிர்வாகிகளும் தாவேகாவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் முதல் அரசியல் மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டின் போது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என தாவேகா தலைவர் விஜய் பேசியிருந்தார். இவரது பேச்சு அரசியல் களத்தில் ஒரு புறம் வரவேற்பை பெற்றாலும் மறுபுறம் விமர்சனத்துக்கு உள்ளானது. நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. நமக்கு எப்பவுமே நம்மளை நம்பி வர்றவங்கள அரவணைச்சுத்தானே பழக்கம். அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். இப்படியான சூழலில் அண்மையில் தாவேகாவில் இணைந்த பல முக்கிய நிர்வாகிகளுக்கு பல்வேறு பதவிகளை வழங்கினார் தாவேகா தலைவர் விஜய். விசிகாவில் இருந்து விலகிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பொறுப்பும், அதிமுகவில் இருந்து விலகிய நிர்மல் குமாருக்கு தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டது. அது மட்டுமின்றி பலருக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் உள்ள ஒரு சில கட்சிகள் தாவேகாவில் கூட்டணி வைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதனை அந்த கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவர் முஸ்தபா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில கட்சிகள் மட்டுமல்ல, தேசிய கட்சிகள் கூட இஸ்லாமியர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது கிடையாது. CAA சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என கூறி இஸ்லாமியர்களின் பக்கம் நின்றவர் விஜய். தாவேகாவுக்கு எதிராக இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவின் சித்து விளையாட்டு எடுபடாது என குறிப்பிட்டுள்ளார். இவரது அறிக்கைதான் தற்போது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.